விஜய் சாருக்கு வணக்கம். கரூரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. 39 பேர் இறந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இவ்வளோ நெரிசல் இருக்குன்னு முதல்ல பாதுகாப்பு விஜய் சார் தெரிஞ்சிருக்கணும். எந்த முறையில் பாதுகாப்பு இருக்குது, ஜனங்க எப்படி அவஸ்தைப்படுறாங்கன்னு அவங்க தொண்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிருக்கணும். தெரியாமல் வந்துட்டார். வந்த பிறகாவது அவர் பஸ்ஸு மேலே நின்று பேசுகிறாருன்னா அந்த கூட்டத்தை பார்த்துருக்கணும். ஏன்னா பேசலாம், பேசக்கூடாது, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இதே விஜயகாந்த் சார் வந்தாருன்னா கூட்டம் வரும். முதல்ல அவர் ஆளுங்களுடைய பாதுகாப்பாக தான் முதல்ல பார்ப்பார், எப்படி இருக்குது அப்படின்னு. பேசலாம் பரவாயில்லன்னு கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுவார். நீங்கள் இப்போ வெளியே போயிருந்தீங்கன்னா கூட சில உயிர்கள் போயிருக்காது கூட்டத்தை விட்டு. நீங்கள் அங்கே நின்று பேசுறதுனால எல்லாம் பசியோடு இருந்தவங்களும் தண்ணி இல்லாமல் இருந்தவங்களும் ரொம்ப இதாகி போல் ஆகிட்டாங்க. விஜய் சார், நீங்கள் அந்த தகப்பனை இந்த குழந்தைங்க அழுகிறத பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனசு வலிக்குது சார். விஜய் சார், நம்ம கட்சியை எவ்வளோ நடத்துகிறோமோ அந்தளவு மக்களையும் வழி நடத்துறது நம்ம கடமை இருக்குது. ஆலோசனை பண்ணி தான் சார் எதுவும் செய்யணும். நீங்கள் செஞ்சதால் இவ்வளோ இது கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. பாதுகாப்புன்றது நம்மளால் கொடுக்க முடியும், கொடுத்தாங்க. அதை விட நம்ம தான் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறுப்பு நம்மளுது, நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு இல்லை சார். நம்மளை நம்பி அந்த கூட்டத்தை நாம் தான் காப்பாற்றணும். அதுதான் முதல்ல நம்ம மனசில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை நம்ம யோசிக்கணும். நடந்தது வந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப அழுகிறோம் சார். ரொம்ப அந்த தகப்பனார் அந்த குழந்தைங்களை பார்த்தா எங்களுக்கு கண்ணீர் வருது சார். அந்த பசங்க இனிமேல் படிப்பு, சாப்பிட்றது, வளர்றது ரொம்ப கடினம் சார். அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தயவு செஞ்சு நீங்கள் விஜய் சார் அதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக நீங்கள் எடுத்து நடத்தணும். அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லைன்ற குறைய தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும் சார். இது எங்களுடைய வேண்டுகோள் சார். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார்.